கிட்டத்தட்ட பாதி ஊரை கேட்டோம், யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்களே. தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்லையே, அப்படி ஒரு கோவிலே இந்த ஊர்ல இல்லன்னு தானே சொல்றாங்க. அதாயா எனக்கும் ஒன்னும் புரியல. ராணி, அந்த பூசாரி சொன்ன மாதிரி நம்ம கரெக்டா தெற்கு திசை நோக்கி தான் வந்திருக்கோம். ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரே மாயமாவும் குழப்பமாவும் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. யோ, அங்க பாரியா, ஒரு வயசானவர் இருக்கிறாரு. அவராண்ட போய் கேட்டா நமக்கு தெரியும். சரி வா, விசாரிச்சு பார்க்கலாம். பெரியவரே, என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? அது ஐயா, நாங்க ஒரு கோவிலை தேடி வந்தோம். ஊர் காத்த மிடரன் கோயிலுங்க ஐயா. நீங்க தேடி வந்த கோயில் இங்கதான் தெற்கால இருக்கு. ஆமாங்கய்யா, எங்களுக்கு சொன்னவங்களும் தெற்கு திசையில இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த கோவில் எங்க இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த கோயில் தெற்கால கல்லட சம்பாங்கிற பகுதியில இருக்கு. ஆனா இப்ப யார் தேடி போனாலும் அது இருக்காதே. ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. ஆமாங்கய்யா, நாங்க ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி குழம்பி போய் நிக்கிறோம். இதுல நீங்க வேற இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போனா இருக்காதுன்னு சொல்றீங்க. ஐயா, நீங்களே அந்த ஊர் காத்த மிடரன் கோயிலுக்கு கூட்டின்னு போறீங்களா? ஆமாங்கய்யா. ஐயா, நீங்க ஒன்னும் சும்மா பண்ண வேண்டாம், நாங்க செலவுக்கு பணம் தரோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாருக்கு ஊர் காத்த மிடாரனை தரிசிக்க அருகதை இல்லை. ஐயா, என் வயசுல உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும். அவங்க வாழ்க்கையில எதுனா பிரச்சனைனா ஒரு அப்பாவா எப்படி உதவி செய்வீங்களோ அதே மாதிரி தயவு செஞ்சு எங்களுக்கும் உதவி செய்யுங்க ஐயா. உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். நீங்க தேடி வந்த கோயில் இன்னைக்கு இருக்கிற எந்த தலைமுறைக்கும் தெரியாது. அதையும் மீறி யாராவது மனுஷங்க கண்ணுக்கு இந்த கோயில் தெரிஞ்சா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அமானுஷ பிரளயம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படி உங்க கண்ணுக்கு அந்த கோயில் தெரிஞ்சா அந்த கோயிலை நீங்க அடைஞ்சாலும் சரியா 3 மணி நேரம் மட்டும்தான் அந்த கோயில் மண்ணுக்கு மேல இருக்கும். 3 மணி நேரம் முடிஞ்சதுன்னா அந்த கோயில் மறுபடியும் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடும். உயிர் பயம் இருந்துச்சுன்னா இப்பவே வந்த வழியில திரும்பி போயிருங்க. இல்ல நினைச்ச காரியத்தை நடத்தியே தீருவேன்னு வைராக்கியத்துல இருந்தீங்கன்னா உயிரை பத்தி கவலைப்படாம தைரியமா இதோ தெற்கால 3 மைல் தூரத்துல கல்லட சம்பாங்கிற ஒரு இடம் வரும். பல வருஷமா மனுஷங்களோட காலடியே அந்த எல்லைக்குள்ள படல. ஒருவேளை அந்த கோயில் உங்க கண்ணுக்கு தெரியணும்னு விதி இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற அந்த கோயில் மேல வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எல்லைக்குள்ளார நீங்க 2 பேரும் இருந்தீங்கன்னா உங்க 2 பேருடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த கோயில் தெரியும். அதனால நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில ஆபத்துல மாட்டிக்கிட்டாலும் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த தெற்கால இருக்கிற கல்லற சம்பா கோயிலுக்கு போறதும் இப்படியே வந்த வழியே பாத்துக்கிட்டே திரும்பி போறதும் உங்களோட இஷ்டம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, எல்லாருக்கும் குடும்பங்கிறது தான் சந்தோஷம். எனக்கும் அப்படிதான். என் குடும்பத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என் தங்கச்சியோட புருஷன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கினாரு. அவர் அந்த பிரச்சனைக்குள்ளார இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால நாங்க 2 பேரும் கண்டிப்பா அங்க போனோம் ஐயா. ராணி, ஐயோ, இப்ப என்னையா பண்றது? யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க, யாராச்சும் வாங்க. என்ன ராணி, இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, இதை விட மோசமான சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்துகிறோம். கவலைப்படாதயா, அந்த சிவன் நம்மள கைவிட மாட்டாரு.
இத நீ பத்திரமா வச்சுக்க. ராணி, இது தெற்கு திசையில இருக்கிற ஊர்காத்தமிடரன் கோவில தேடி போகும்போது அந்த இடத்தை அடைய விடவ உன்னை தடுக்கிற மாதிரி சில தடைகள் எல்லாம் வரும். அந்த நேரத்துல நீ இதை முழுங்கினா உனக்கு அசுர பலம் வரும். சரி சாமி. ஏ ராணி, என்ன ராணி பண்ணிட்டு இருக்க? யோ, இப்போதைக்கு என்னால எதையும் சொல்ல முடியாதியா, கொஞ்சம் பொறு. யோ, இரியா, வாய தோறையா, ஆ, சாப்பிடு. அது அப்படியே கடிக்காம முழுங்கிரு. ஆ!